சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லக்னம் விருச்சிகம் அப்படின்னு எடுத்துட்டு இருந்திருக்கோம். சனி பற்றின நம்ம போன பதிவுல போட்டோம். அது சார்ந்து நிறைய விளக்கங்கள் கேட்டிருந்தாங்க. அதுக்காக இப்ப நம்ம வந்து ஒரு சின்னதா ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி நம்ம இப்ப கொடுக்குறோம், ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக. உதாரணமா நம்ம ஒரு ஜாதகம் எடுத்துக்கிறோம். அந்த ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக லக்ன ஜாதகர். அந்த ஜாதகருக்கு சனியினுடைய 2 வீடு, அதாவது நம்மளுடைய 9 கிரகங்கள்ல 2 வீடு தொடர்ச்சியா, அதாவது மகரம், அதுக்கடுத்து கும்பம், அந்த வீடை சொந்த வீடுகளா கொண்டது சனின்ற ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான், வேற எந்த கிரகமும் கிடையாது. மேஷமும் விருச்சிகமும் செவ்வாய்க்கு சொந்தமான வீடு, ரிஷபம் துலாம் சுக்கிரனுக்கு சொந்தமான வீடு, மிதுனம் கன்னி வந்து புதனுக்கு சொந்தமான வீடு, கடகம் வந்து சந்திரனுடைய வீடு, சிம்மம் வந்து சூரியனுடைய வீடு, தனுசு மற்றும் மீனம் வந்து குருவுக்கு சொந்தமான வீடு. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப நமக்கு இங்க என்ன பிரச்சனைனா, நம்ம போன கிளாஸ்ல வந்து போன பதிவுல நம்ம ஏற்கனவே பதிவிட்டு இருந்த மாதிரி சனி அப்படின்ற கிரகம் நம்ம போன ஜென்மத்துல எந்த விஷயத்துல அலட்சியமா இருந்தோமோ, எந்த விஷயத்தினுடைய அருமையை உணராமல் இருந்தோமோ, அந்த விஷயம் இந்த ஜென்மத்துல சனியினுடைய கண்ட்ரோலுக்குள்ள போயிடும் அப்படின்னு நம்ம போன பதிவுல பார்த்தோம். அதை பத்தி நம்ம இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இப்போ ஒரு விருச்சிக லக்ன ஜாதகர் இருக்காரு. இவருடைய ஜாதகத்துல சனி வந்து எத்தனாம் பாவத்துக்கு அதிபதியா வர்றாருன்னா 3ஆம் பாவத்திற்கும் 4ஆம் பாவத்திற்கும் ஓனரா வர்றாரு. இப்போ இவருடைய ஜாதகத்துல சனி வந்து இங்க அமர்ந்து இருக்கிறாருன்னு வச்சுப்போம். ஒரு உதாரணம், சனி வந்து 9ஆம் பாவத்துல அமர்ந்திருக்காரு. அப்போ சனியினுடைய கண்ட்ரோல்ல மொத்தம் 3 வீடு இருக்குது. என்ன வீடு அப்படின்னா அதனுடைய சொந்த வீடுகள் 2, ஒன்னு மகரம், இன்னொன்னு கும்பம். ரெண்டாவது சனி வந்து கடகத்துல போய் அமர்ந்துட்டார். சோ 9ஆம் பாவமும் சனியினுடைய கண்ட்ரோல்ல போயிடுச்சு. இந்த 3 பாவத்தினுடைய அருமையை உணர்வதற்காகத்தான் இவர் இந்த பிறவியை எடுத்திருக்காரு. இதுதான் கான்செப்ட். சனியினுடைய அருமையை போன ஜென்மத்தில் அவர் உணரல. எந்த விஷயத்துல உணரல? 3ஆம் பாவத்திலையும் 4ஆம் பாவத்திலையும் 9ஆம் பாவத்திலையும் உணரல. 3ஆம் பாவம்ன்றது யாரு அப்படின்னா நம்மளுடைய நெருங்கிய நட்பு வட்டாரம் வந்து 3ஆம் பாவம், நம்மளுடைய இளைய சகோதரர்கள் வந்து 3ஆம் பாவம், நம்மளுடைய சப்ஸ்டிடியூட் வந்து 3ஆம் பாவம். சப்ஸ்டிடியூட் அப்படின்னா நம்ம உதாரணத்துக்கு எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்ப நீங்க ஒரு சீனியர் என்ஜினியரா இருக்கீங்க. இப்ப நான் ஒரு சீனியர் என்ஜினியரா இருக்கேன். ஒரு பெரிய வந்து ஒரு பில்டிங், ஒரு பாலம் கட்டக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் வந்து எனக்கு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் கான்ட்ராக்ட் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. இப்ப எனக்கு வந்து உடம்பு சரியில்லை. அந்த வேலையை நான் வந்து ஒரு கடைநிலை ஊழியர், ஒரு சித்தாள் கிட்டயோ ஒரு மேஸ்திரி கிட்டயோ நான் அந்த வேலையை வந்து கொடுக்க முடியாது. இல்ல ஒரு கஸ்டமர் கேர் ஏஜென்ட் கிட்ட அந்த வேலையை கொடுக்க முடியாது. எனக்கு அடுத்த நிலையில என்ஜினியரா இருக்கிற ஒருத்தருக்கு அதுக்கு தகுதி படைச்ச ஒரு ஆள் கிட்ட தான் நான் அந்த பொறுப்பை ஒப்படைக்க முடியும். அப்ப அவர் எனக்கு சப்ஸ்டிடியூட் இல்லைங்களா? இப்ப நமக்கு அடுத்து துணைவரா இருக்கிறவங்க நம்ம வந்து ஆஃப் ஆயிட்டோம், இல்ல நம்ம வந்து விடுப்பு எடுத்துட்டோம்னா நம்மளுடைய பதவியை அவர் ஏத்துக்கணும். ஒரு சிஎம்னா டெபுட்டி சிஎம், ஓகேங்களா? கலெக்டர்னா டெபுட்டி கலெக்டர். அந்த மாதிரி சப்ஸ்டிடியூட்டா இருக்கக்கூடிய இடங்களை சொல்லக்கூடிய இடம் வந்து 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் இளைய சகோதரர், 3ஆம் பாவம் வந்து நம்மளுடைய சப்ஸ்டிடியூட், 3ஆம் பாவம் நம்மளுடைய நெருங்கிய நண்பர். அப்போ 3ஆம் பாவம் தான் நமக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி. அப்போ நமக்கு வந்து நம்ம ஒரு இடத்துல இல்ல, நம்ம இன்னொரு அலுவல்ல பிஸி ஆயிட்டோம்னா நமக்கான வேலைகளை செஞ்சு உடனடியா செஞ்சு கொடுக்கறது, தகவல் அப்டேட் பண்றது எல்லாமே 3ஆம் பாவம் தான். அப்ப நமக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுடைய அருமையை நம்ம சென்ற பிறவியில் உணரவில்லைன்னு அர்த்தம். இது ஒண்ணு. 4ஆம் பாவம்ன்றது அம்மா, 4ஆம் பாவம்ன்றது படிப்பு, 4ஆம் பாவம்ன்றது வீடு மனை வாகனம் சொத்து சுகம், எல்லா மூவபிள் அண்ட் இம்மூவபிள் அசெட், அசையும் சொத்து அசையா சொத்து, இது எல்லாமே 4ஆம் பாவம். இந்த பாவம் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுச்சு? சனி அப்படின்ற கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுச்சு. அப்படின்னா இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, இந்த ஜாதகர் போன ஜென்மத்தில் தன்னுடைய தாய், தன்னுடைய கல்வி படிப்பு, தன்கிட்ட இருக்கக்கூடிய நிலபலன்கள் சொத்து, இது எதனுடைய அருமையும் அவர் உணராம வாழ்ந்திருக்காருன்னு அர்த்தம். அந்த 2த்துக்கும் ஓனரான சனி வந்து எங்க போய் அமர்ந்துட்டாருன்னா 9ஆம் பாவத்துல போய் அமர்ந்துட்டாரு. அப்ப 9ஆம் பாவமும் சனியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுச்சு. 9ஆம் பாவம் யாருன்னா தந்தை, 9ஆம் யாருன்னா தொலைதூர பிரயாணம், 9ஆம் பாவம் ஆராய்ச்சி, 9ஆம் பாவம் மேல் படிப்பு. இப்படி 9ஆம் பாவத்துக்கு மட்டுமே 1008 காரகத்துவங்கள் இருக்கு. அப்போ அந்த காரகத்துவத்தினுடைய தன்மையை அந்த ஜாதகர் அந்த அருமையை போன ஜென்மத்துல ஒழுங்கா உணரவில்லை. அப்போ எந்த விஷயத்தினுடைய அருமையை நம்ம வந்து உணராம போனோமோ அந்த விஷயம்லாம் இந்த ஜென்மத்துல சனியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும். இப்போ அது வந்து பற்றாக்குறை ஆயிடும். எப்படி பற்றாக்குறை ஆயிடும்னா, நம்ம 100% எதிர்பார்த்தோம்னா அது 60% தான் நமக்கு கிடைக்கும். எந்த பாவத்தினுடைய அருமையை நம்ம வந்து உணராம இருக்கோமோ அந்த பாவம் சனியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும். தண்ணீர் வந்து தேவைக்கு அதிகமா இருக்கும்போது அதை நம்ம வந்து வீணாக்குவோம். ஒரு சாப்பாடு தேவைக்கு அதிகமா இருக்கும்போது நம்ம வந்து அதை வந்து வீணாக்குவோம். காசு அளவுக்கு அதிகமா காசு புழங்கும் போதும் அதை வந்து வீணாக்க தோணும். ஆனா எந்த ஒரு விஷயமும் நம்ம தேவைக்கு கம்மியா கிடைச்சதுன்னா அதை நம்ம வந்து அவ்வளவு பத்திரமா பார்த்துக்குவோம், அந்த புதையல் மாதிரி பார்த்துக்குவோம். சனி எதிர்பார்க்கிற பக்குவம் அது ஒண்ணு மட்டும்தான். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம்,
இந்த லக்னத்திலிருந்து குறிப்பிட்ட உதாரணத்துக்கு இவரே எடுத்துப்போமே, இந்த விருச்சிக லக்ன ஜாதகர் 3ஆம் பாவம் 4ஆம் பாவம் 9ஆம் பாவம் இந்த 3 பாவத்தை பற்றி வெளியில பெருமிதமா பேசக்கூடாது. எனக்கு இது இருக்கு அது இருக்கு இவ்வளவு இருக்கு அப்படின்னு பேசவே கூடாது. எந்த பாவத்தை பற்றியெல்லாம் நம்ம வந்து திமிரா வெளியே பேசிக்கிட்டு இருந்திருக்கோமோ, எந்த பாவத்தை பற்றியெல்லாம் நம்ம பெருமை பீத்திக்கிட்டு இருந்திருக்கோமோ, அடுத்தவங்களுடைய வைத்தறிச்சலையும் பொறாமையும் நம்ம பேசி 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 கிளறி விட்டுருக்கோமோ, அந்த பாவம் தான் இப்ப சனியோட கண்ட்ரோலுக்குள்ள போயிடும். இப்ப என்ன ஆயிடும், எந்த அளவுக்கு அதை பத்தி நம்ம பெருமையை பேசுறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய ரிசோர்ஸை சனீஸ்வரர் என்ன பண்ணிடுவாருன்னா கம்மி பண்ணிடுவாரு. ஸோ அந்த பாவத்தை பற்றி நம்ம ஒன்று ரகசியமா மெயின்டைன் பண்ணணும். அதனுடைய நன்மைகளை பத்தி நம்ம தூக்கி வச்சு பேசக்கூடாது, இல்லைன்னா பேசவே கூடாது. இல்லைன்னா பெருமைப்படுத்தாம ஒரு எளிமையான முறையில தன்னடக்கமான முறையில அதை பற்றி நம்ம வெளிப்படுத்தணும். லக்னத்துல சனி இருக்கிறவங்களும் சரி, 7ஆம் பாவத்துல சனி இருக்கிறவங்களும் சரி, கல்யாணத்தை கிராண்டா பண்ணக்கூடாது, நிச்சயதார்த்தத்தை கிராண்டா பண்ணக்கூடாது. ஒரு பத்திரிகை இவர் எடுத்துட்டு போறாருன்னா, எடுத்துட்டு வர அந்த ஆப்பனன்ட் இருக்காங்க இல்லையா, எந்த வீட்டுக்கு அவர் பத்திரிகை எடுத்துட்டு போறாரோ அந்த நபருக்கு மட்டும்தான் தெரியணும் இவர் பொண்ணுக்கோ மகளுக்கோ மகனுக்கோ கல்யாணம் அப்படின்றது. எதிர்க்க வர ஆட்கள் கிட்ட எல்லாத்தையும் பெருமையா பேசிக்கிறது, சிலாகிச்சுக்கிறது. எங்க மாப்பிள்ள பாத்தீங்களா டிசிஎஸ்ல வேலை செய்யறாரு, மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்காரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாரு, ஆர்மில இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுத்தி அவங்களுடைய ஆப்பனண்ட்டை பத்தி பேசக்கூடாது. இந்த ஜாதகரை பெற்ற அப்பா அம்மாவே தனக்கு வரக்கூடிய மருமகன் மருமகளை பத்தி பெருமையா பேசக்கூடாது. இந்த ஜாதகரும் தன்னுடைய மனைவி கணவனை பற்றி பெருமையா பேசக்கூடாது. எந்த விஷயத்துல எல்லாம் நம்ம பெருமையா பேசக்கூடாது அப்படின்றத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா, நம்ம ஜாதகத்துல நம்ம லக்னத்துல இருந்து சனி எங்க இருக்காரு, சனி எந்த வீட்டுக்கு ஓனரோ அவர் தான் டிசைட் பண்ணுவாரு. அதெல்லாம் கமுக்கமா வச்சிருக்கணும்னு அர்த்தம். இதுதான் சனி இருக்கிற பிளேஸ்மெண்ட் சூட்சமம். ஏன்னா சனி அப்படின்ற கிரகம் திமிரு அப்படின்ற அந்த கர்வத்தையும் தலைக்கணத்தையும் ஆணவத்தையும் அழிக்கிறதுக்காக ஏற்படக்கூடிய பதிவு. எந்த விஷயத்துல நம்ம ஆணவத்தோட நடந்துக்கிறோமோ அந்த விஷயமெல்லாம் இந்த ஜென்மத்துல சனியினுடைய கண்ட்ரோல்ல போயிடும். அதுவே நம்மளுடைய ஆணவத்தை அழிக்கும். பக்குவப்படுறதுக்காகத்தான் ஒரு மனிதன் அசிங்கப்படுறது, அவமானப்படுறது. ஏன்னா ஒரு அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திக்கலன்னா மனசு பக்குவப்படாது. திட்டே வாங்காத ஒரு ஆள் திடீர்னு திட்டு வாங்குறாருன்னு அழுதுடுவார். ஏன், அவர் சின்ன வயசுல இருந்து யாருக்கிட்டையுமே திட்டே வாங்கினது கிடையாது. சின்ன வயசுல இருந்து நிறைய கேலி கிண்டலை வாங்கின ஒரு ஆளு நாளைக்கு வேலைக்கு போகும்போது முதலாளி ஏதாச்சும் சொன்னா கூட அவர் சட்டை பண்ணிக்காம சரி ஓகே அவர் ஏதோ கோபத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவார். சின்ன வயசுல இருந்து எந்த விதமான ஒரு அவச்சொல்லையோ அசிங்கத்தையோ அவமானத்தையோ அல்லது கேலி கிண்டலையோ சந்திக்காம ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே ஒரு குழந்தைய வச்சு வளர்க்குறாங்கன்னா, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, வயதானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். மிகப்பெரிய அவமானத்தையும் அசிங்கத்தையும் சந்திக்கும் பொழுது தற்கொலை வரைக்கும் அவங்களோட மைண்ட் யோசிக்கும். அதற்கான பக்குவப்படுத்தக்கூடிய நிலை தான் சனி எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு. அப்போ நம்ம ஜாதகத்துல சனி எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு பொசிஷன் எடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மெச்சூரிட்டி அப்படின்ற ஒரு விஷயமே சனி மூலியமா தான் நமக்கு கிடைக்கும். சனி அப்படின்ற கிரகம் நம்ம ஜாதகத்துல இல்லைன்னா அந்த மனிதனுக்கு பக்குவம்ன்றது கிடையவே கிடையாது. இது ஜாதகத்துக்கு மட்டும் கிடையாது. சனி கோச்சாரத்துல எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்றாரோ அந்த இடத்தெல்லாம் பக்குவப்படுத்திட்டே போயிட்டு இருப்பாரு. அவருடைய வேலையை பக்குவப்படுத்துறது தான். எதற்கும் அசரக்கூடாது, எதற்கும் வானத்துக்கு பூமிக்குமா குதிக்க கூடாது, எந்த ஒரு நிலைக்கு போனாலும் அமைதியா இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவருடைய தாரக மந்திரம். அப்போ சனினால ஒருத்தருக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, தான் பெருமையா நினைக்கக்கூடிய எந்த விஷயத்துக்கும் கர்வத்தை கலந்து வெளிப்படுத்தக்கூடாது, சிலாகிச்சு பேசக்கூடாது. தன்னடக்கமா எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருமே சனியினுடைய நண்பர்கள், சனியினுடைய அருளை பெற்றவர்கள். இதுதான் சனியினுடைய காரகத்துவம்.